பாவம் பிள்ளைங்க தூங்கட்டும், எதுக்கு எழுப்பிக்கிட்டு. நம்ம போயிட்டு வாசலை கூட்டி வாசலை தெளிச்சு விட்டு கோலத்தை போட்டு விட்டு போய் பாலை வாங்கிட்டு வந்து காப்பி வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் பிள்ளைங்களை எழுப்புவோம். சரி தூங்கட்டும், நம்ம போயிட்டு வருவோம். ஐயோ, இன்னைக்கு என்னத்த சொல்ல போகிறாங்க, ஏது சொல்ல போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. பயமாக இருக்குதே. உமா உமா, என்னம்மா காலங்காத்தாலே நல்லா சிரிச்சு கலகலன்னு வர? ஐயே, இன்னைக்கு தானே தேர்தல் முடிவு சொல்றாங்க அத்தாண்டி. அட ஏமா, எனக்கே ராத்திரி எல்லாம் அடி வயிற்றுல புளி கரைச்சிது. நீ வேற என் ராசிக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு வேற பெருமையே சொல்லிவிட்ட. சோத்துக்கிட்டு போயிட்டாங்க, என்னை உண்டுலன்னு ஆக்கி போடுவாங்கம்மா. அட பொடிக்கு அணைச்சிருக்கியே, எனக்கு ராத்திரியே கனவு வந்துருச்சு. நம்ம தலைவர் அதான் நம்ம சம்மந்திய ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் மாலை போட்டு மரியாதை பண்ணி அப்படியே குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு வராங்கடி. அந்த மாதிரி கனவு கண்டேன். அம்மா, நானே பயத்துல இருக்கேன், நீ வேறம்மா. அடியே நிஜமா தாண்டி, எத்தனையோ தடவை நான் கனவு கண்டிருக்கேன். நான் கண்ட கனவு அத்தனையும் பழிச்சிருக்கு. அதே போல இப்ப நம்ம சம்மந்தி ஜெயிச்சிருவாரு பாரு. இன்னைக்கு மாலை மரியாதை போட்டு அவரை அழைச்சிக்கிட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் நீ தினமும் இப்படி இருக்கக்கூடாது. நகையெல்லாம் கழுத்து நிறைய அள்ளி போட்டுக்கிட்டு, நான் உங்க அத்தைக்காரி இருக்கா பத்தியா, நல்லா விதவிதமா சேலை கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய நல்லா நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு சும்மா கெத்தா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா பாரு. அந்த மாதிரி போகணும் வரணும். அதுவும் இல்லாம நிறைய வீடு வாங்கி போடணும். அத்தனை வீட்டுக்கு வாடகை விட்டு நல்லா சம்பாதிக்க போறீங்க பாருங்க. நீ வேறம்மா, ஏற்கனவே 2-3 வீடு விற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காசு இல்லை அப்படி இப்படின்னு. இதுல இன்னும் 4-5 வீடு சேர்த்து வாங்கி போடுறதான். சொல்றது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு சம்மந்தி ஜெயிப்பாரு, எல்லாரும் நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க பாரு. அது சரி, அவங்கெல்லாம் எங்க? காலையில ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடியே அங்க எல்லாம் போய் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு தேர்தல் முடிவுனால. ஆமா ஆமா, முன்னையே போகணும். நம்ம பாட்டுக்கு கடைசியில போனோம்னா அப்புறம் அம்பிட்டு தான். அதனால முன்ன போறதுதான் நல்லது. அது சரி, குக்கர்ல என்ன தடி வச்சிருக்க? நான் என்னத்த வச்சேன், நம்ம சமைச்சு தள்ளுற லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. அதான் என் மாமியாரே காலையில் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நமக்கு ஒரு வேலை இல்லையோ? ஊருப்பட்ட பாத்திரத்தை அப்படியே நிறைச்சி குவிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கழுவி கவுத்து வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அட நவுருடி, 10 நிமிஷத்துல சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நம்மளும் போய் பள்ளிக்கூடத்துல போய் உட்காருவோம். கரெக்டா 10 மணி 10:30 தெரிஞ்சு போயிடும் யாரு என்னான்னு. சரிம்மா. அதுக்கு எதுக்கு ஈய பானைக்குள்ள விழுந்த ஈ மாதிரி மூஞ்ச உரு வச்சுக்கிட்டு இருக்கிறவ? நானே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு தெரியாம தலை சுத்துது. இவ ஒருத்தி தலை சுத்துது, வாந்தி வருது, மயக்கம் வருது, பேதி புடுங்குதுன்னு. நவுறு நவுறு நவுறு, அங்கிட்ட நவுறு. நீ ராசி கேரிடி பாரு. இந்த தடவை நீங்க கோடிக்கு மேல கோடியா வாரி குவிக்க போறீங்க பாரு. ஐயோ, அம்மா சொல்கிற மாதிரி என் ராசிப்படி என் மாமனார் ஜெயிச்சு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். ஆத்தாடியோ ஆத்தி, எப்படி இருக்கும்? ஐயோ, நினச்சே பார்க்க முடியல. எரும மாட்டு பிள்ளைங்க காலையில் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறாளுகளா? அடியே எந்திரிங்கடி, ஏன்டி இப்படி போட்டி போட்டுக்கிட்டு தூங்குறாளுங்க 2 பேரும்? சூரியன் வந்து சுள்ளுன்னு அடிக்கும்போது என்னடி தூக்கம்? 6 மணி ஆனால் படுக்கையை விட்டு எதிக்கணும். ஆனால் இவளுகளுக்கு 8 மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டாளுங்கம்மா. கரெக்டாக இந்த பஸ்ஸு வரும்போது தான் காக்கா குளியல் மாதிரி நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு பாத்ரூமில் அடைச்சி ஒட்டச்சிக்கிட்டு கிடப்பாளுங்க. எந்திரிக்கடி, இப்போ வந்தேன்னு வையே, இப்போ கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்ற போகிறேன் பாரு. எந்திரிக்க முதல்ல. என்ன ஜானகி, காலகாலத்துல ஆரம்பிச்சாச்சா? அட நீங்க வேறக்கா, இவளுகளோட பெரும் ஓரியாட்டமா இருக்குது நமக்கு. ஏன் தம்பி எங்க? அவருக்கு இன்னைக்கு நைட்டு ஷிஃப்ட்டு, அதனால அவர் அங்கே போயிட்டாரு. அவர் இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை இல்லையே. பகல் ஷிஃப்டாக இருந்தால் தான் காலையில் வெள்ளனையே எழுந்திரிச்சு சமையலை ஒரு பக்கம் செஞ்சு விடுவார். நம்ம இந்த இருக்கிற துணியை துவைச்சி போட்டு இந்த பாத்திரத்தை கழுவி வச்சோன்னா எல்லா வேலையும் முடிச்சிடும். டக்குன்னு இவளுக்கு அனுப்பி விட்டுருவேன். அவரை கூட வண்டியில் கூட்டிகிட்டு போய் விட்டுருவார். அவர் காலையில் இல்லைனால எனக்கு கையும் ஓடுறதில்ல காலும் ஓடுறதில்ல. என்ன பண்ணுறது, ஆம்பளைங்களுக்கு எந்நேரமும் வீட்டில் இருக்க முடியுமா என்ன? எம்மா என்னடி எம்மா எம்மானு படுக்கை விட்டு முதல்ல எந்திரிக்கடி. ஏம்மா டீ வச்சியா? ஆமா, எந்திரிச்சு வந்த உடனே டீ காபி. காலையில எந்திரிச்சோன்னே பல்லு விளக்கணும்,
குளிக்கணும்லாம் நினைச்சிடாத. போடி, முதல்ல போய் பல்ல விளக்கிட்டு வாடி. ஆடு மாடெல்லாம் என்ன பல்லா விளக்குது? அப்படியே குடிக்கலையா? ஆமாடி, ஆடு மாடு என்ன சோறா திங்கிது? பழசெல்லாம் ஊத்தி வைக்கிறேன், அதை வேணா வந்து குடிச்சிட்டு போ. ஐயா ஒரே ஓரியாட்டம் தான். எல்லார் வீட்லயும் தாம்மா பிள்ளைங்க இருக்குது. ஆனா எனக்கும் வந்து வாச்சிருங்க பாரு 2. ஏம்மா ஏம்மா, அப்பா விட்டு சொல்லி எனக்கு இன்னைக்கு ப்ரௌன் சீட்டெல்லாம் வாங்கணுமா? ஆமாண்டி, எல்லாம் நேற்று ராத்திரி வீட்டில் தானே இருந்தீங்க. காட்டில் எதுவும் இருந்தீங்களா? அப்பெல்லாம் எதுவும் வாயை திறக்க மாட்டாளுங்க. காலையில் கிளம்பும் போது தான் அது வேணும், இது வேணும், லொட்டு வேணும், லொசுக்கு வேணும், நம்ம உயிரை போட்டு எடுப்பாளுங்க. காலையில் எந்திரிச்சாலும் திட்டாதம்மா. திட்டிகிட்டே இருந்தீங்கனாலும் அன்னைக்கு முழுக்கவே இப்படித்தான் இருக்குது பொழப்பு. ஆமாம், ஊர் உலகத்தில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் போய் பாரு. பெத்த தாய் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குதுங்களாம். காலையில் பக்கத்து வீட்டுக்காரி, அந்த பின்னாடி வீட்டுக்காரி சொல்கிறா, என் புள்ள காலையில் எந்திரிக்கிறது, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வாசலை கூட்டி, வாசலை கோலம் போட்டு, தண்ணியை தெளித்து, டீ வச்சு கொடுத்து எழுப்புறாளாமா. நம்ம வீட்டில் உள்ளதுங்களுக்கு எந்திரிச்சு நம்ம தலைமாட்டில் வச்சு அப்படியே ஆரத்தி எடுக்கணும். போடி போ, போய் குளிச்சுட்டு கிளம்பு. கதவு பூட்டிக்கிட்டா. ஏய், கதவு துறடி. ஏய், கதவு துற. நான் இப்பதான் வந்தேன். இங்க பாரு, மணி ஆயி போச்சு எனக்கு. நீ முதல்ல வெளியே வா. ஆரம்பிச்சுட்டாளுகம்மா. ஒழுகளோட இதே ஒரு அக்கப்போரா இருக்குது அம்மா எனக்கு. ஏய், வெளியே வா மோனி, எனக்கு மணி ஆயி போச்சு. உனக்கு என்ன, நீ தான் நேரமா வரணும். நீ நேரமா எந்திரிக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் குளிச்சுட்டு தான் வருவேன். அம்மா, இந்த புள்ளைய பாருமா, ஏனம்மா வேணும்னே பண்றாமா. எருமை உன் பெரிய பிள்ளைய மட்டும் எதுவும் சொல்லாத, என்ன ஏன் சொல்லு. அபிக்கண்ணே அங்கதான் அக்கா பாத்ரூம்ல இருக்கால, நீ தான் நம்ம வீட்டு பாத்ரூமுக்கு போ. இங்க போ. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், இங்கதான் போவேன். வெறும மாட்டு காலுத உன்னைய. ஏக்கா, அந்த விளக்க மத்த கொடு, அந்த விளக்க மத்த கொடுன்னே. ஐயோ, ஏமா வேணாமா. ஓட்டமா ஓடுற ஓட்டம் இரு உங்க 2 பேத்துக்கும். சரி விடு, சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குதுங்க, என்ன பண்றது? கை நீட்டி அடிக்கவும் முடிய மாட்டேங்குது, தலைக்கு மீறி வளர்ந்துருச்சுங்களேன்னு. வளர்ந்து இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்க. என்னவா பண்றது? நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் எல்லா சொகுசும். அங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயாச்சுன்னா அப்புறம் என்னத்த போய் சொகுசு இருக்கும்? அதுக்குன்னு இவளுக பண்றதுல பெரும் அக்க போருக்கா. நம்மளையெல்லாம் சுத்தமா முடியல. வீட்டுல உள்ளவங்கள எந்திரிச்சிட்டாங்களா? அதான் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கம்மா. நான் தான் வாசலை கூட்டிவிட்டு இதான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தான் பிள்ளைகளை எழுப்பணும், டீ வச்சு கொடுத்து. பாலை நம்ம போயிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பால் பாக்கெட்டு கிடக்குது, நான் வேணா எடுத்துட்டு வந்து தரேன். அதை வேணா காய வச்சு கொடுங்களே. இருக்குதா? அப்ப சரி அப்ப அதை எடுத்து கொடுமா, அதை வேணா காய வச்சு கொடுத்துக்கிறேன். என்னடி அம்மா, தண்ணி பைப்பு உடைஞ்சு போச்சுமா. எரும மாட்டு காலுத இப்ப வாயிர உனக்கு. அத போட்டு அள்ளுத்துறது 2 எரும மாடுகளும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டச்சு வாயில போட்டதான் நிம்மதியா தூக்கம் வரும் போல இருக்கு. அப்பா என்ன கத்துறாங்கப்பா வீட்டுல. நம்மளால எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மேல கத்த முடிய மாட்டேங்குது. எப்படிதான் இப்படி தொண்டைக்குள்ள ஸ்பீக்கர் எது முனிக்கிட்டாளுகளா என்னன்னு தெரியல. ஒரு வீட்டுல ஆத்தா மக புள்ள 3 பேரும் ஒரே மாதிரி. நம்ம வாசல்ல கூட்டி விடுவோம். என்ன அப்ப இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு வராகலாமா? இன்னைக்கா இல்ல நாளைக்காமா? மாப்பிள்ளையோட அப்பா வரலையாமா, அவர் ஊர்ல இருக்காராமா. அதான் இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, அவர் கிளம்பி வர்றதுன்னா இன்னைக்கு அது ராகுகால யமகண்டத்துல ஆகி போயிடும். அதனால பையனை முன்ன அனுப்பிடுறேன், அவன் பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி சரி மாப்பிள்ளை வீடுலாம் வராங்கன்னு போது வீட்டில் நல்லா சுத்தமாக வை, எதுவும் இல்லைன்னு இல்லாமல் எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுக்க, சரியா? ஏக்கா, எனக்கு இதெல்லாம் முன்ன பின்ன தெரியாதுக்கா, நீ தான் எதா இருந்தாலும் பார்த்து பண்ணணும். அதானே, எது கேட்டாலும் அது தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்றவ. ஆமா, நான் என்ன எல்லாம் வீட்டு பார்த்தால கல்யாணம் பண்ணேன், நான் விரும்பியில கல்யாணம் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு நடந்திருந்தா தெரியும். சரி வீட்டில் மாட்டு பால் இருக்கு, பால் எடுத்துட்டு வந்து தாரேன், தண்ணி ஊற்றாம நல்லா காய வச்சு வை. அவங்க வந்தோடனே நம்ம காப்பி போடுறதும் போட்டு காப்பியோ டீயோ எது கேட்குறாங்களோ செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் அவர்கிட்ட வரும்போது பலகாரம் வேணா வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்லக்கா, இவர் அனுப்பி விட்டுருக்கேன் வாங்கிட்டு வரதுக்கு. ஆமா, உன் புருஷன் வாங்கிட்டு வந்து தான் தள்ளுவான், எங்கிட்ட போய் விழுந்து கிடப்பான்னு தெரியாது. பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கூட பிள்ளைக்கு ஒரு நல்ல சேலை இருக்குதா இல்லையா? போன வருஷம் தீபாவளிக்கு நான் எடுத்தல சேலை, அது அவ்வளவுதான் காலேஜுக்கு ஏதோ
சொன்னேன். அந்த சேலை இருக்குக்கா. ஆமா ஆமா, நல்ல சேலை வச்சிருப்பாளுக. இரு, என்கிட்ட நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்த பட்டு சேலை இருக்குது, அதை கொடுக்குறேன். புள்ள அதை கட்டிக்கிட்டோம். அப்புறம் கழுத்துல காதுல போடுறதுக்கு நகை நட்டு எதுவும் வச்சிருக்கீங்களா இல்லையா? நான் என்னத்தக்கா போய் சேர்த்து வச்சிருக்கேன். 1/4 பவுன் தோடு இருக்குது, அப்புறம் ஒரு 1/4 பவுன் மோதிரம், அது என்னோட மோதிரம் இருக்கு, அதை போட்டு விட்டுக்கிறேன். ஏண்டி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்பாரிச்சு என்னத்தை தான் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. வீட்டுல கேட்டா மளிகை ஜாமான் இருக்கிறது இல்ல, எது கேட்டாலும் இல்ல 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 இல்லனால பஞ்சமா தாண்டி போய் தேவையும். நான் என்னக்கா பண்ணுவேன்? ஒருத்தாலும் சம்பாத்தியம், அந்த ஆள் சம்பாதிக்கிறத குடிச்சே அழைச்சப்படுவேன். நான் சம்பாதிச்சு ஒரு நகரட்டு சேர்க்கிற நிலைமையிலேக்கா நம்ம சம்பாதிக்கிறோம். அதுலயும் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு சரியா போச்சு. அப்புறம் நான் என்னக்கா பண்ண முடியும்? இதெல்லாம் வாய்க்கிலேயே வக்கனே பேசு. ஆனா ஒரு 10 ரூபாயை நம்ம சீட்டு போடுற இடத்துல வாடி வந்து சீட்டு போடணும். ஐயோ, தூக்கிட்டு போயிருவாங்க. ஐயோ, நான் எத்தனை தடவை டிவியில பாத்திருக்கேன், வச்சிருக்கேன், அப்படி இப்படின்ற. ஒரு சீட்டை கீட்ட போட்டிருக்கலாம், இல்ல ஒரு நகைச்சீட்டு எதுவும் போட்டிருந்தா ஒரு நகை நட்டை எதுவும் சேர்த்து வச்சிருக்கலாம். ஒன்னும் இல்லாம பொண்ணு வந்து பார்க்க சொல்லிட்ட மாப்பிள்ள. மாப்பிள்ள வீட்டுல நகை நட்டு கேட்டாங்கன்னா என்ன அடி பண்ணுவீங்க 2 பேரும்? பாத்துக்கலாம். ஆமா, தங்கம் 10,000 20,000 ஒரு பவுன் விற்கும் போதே வாங்கி வைக்க முடியல. இப்ப 1.5 லட்சம் 2 லட்சம் வந்துருச்சு. இப்ப பாத்துக்கலாம். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னப்பா இப்படி பேசுற? அப்புறம் கடுப்பு தான் வருது. என்னோடது ஒரு பவுன் செயின் இருக்குது, அதை இப்போதைக்கு பிள்ளைக்கு கழுத்துல போட்டு விடுறேன். அப்புறமேட்டுக்கு எதுவும் பார்த்து கொடுங்க, சரியா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு, பையனை அவனுக்குன்னு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான். அது கிடக்கட்டும். அதுவும் இல்லாமல் அந்த செயின் எனக்கு எங்கள் வீட்டில் போட்டு விட்டது, அது வேணா கொடுக்குறேன், பிள்ளைக்கு போட்டு விடு. ஏக்கா, நமக்குன்னு இருக்குது கவரிங்க, அதை போட்டு விட்டா ஆவாதா? ஆமாம், கவரிங்க போட்டு பிள்ளைய தாட்டி விட்டுருவீங்க. ஏண்டி நீங்க வேற? கழுத்துல காதுல கூட ஒரு நல்ல நகை நட்டு இல்லைன்னா என்ன போ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. அம்மா. என்னம்மா, கிளம்பிட்டியா? இல்ல, இப்பதான் குளிக்க போறேன். முகத்துக்கு மஞ்சள் எல்லாம் போட்டுக்க. போய் குளி. அப்புறம் மல்லிகை பூலாம் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயோ இல்லக்கா, ஞாபகமே இல்ல. ஆமா, பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர வச்சுட்டாளுங்க. ஆனா தலைக்கு பூ வைக்கல ஒண்ணு. என்ன உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இது நம்ம தோட்டத்துல பூ இருக்கும், நான் பறிச்சு கட்டிக்கிட்டு ஒடியாடுறேன். தபால் எண்ணிக்கையில அதிகமான ஓட்டு எடுத்திருக்கிறது அழகு. இது தேவையா சொக்கண்ணே? கம்முன்னு இங்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு போட்டி போட்டுக்கிட்டு போய் பாருங்க, போங்க. தலைவர் வராருப்பா, தலைவர் வராருப்பா. தலைவரே 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 தலைவரே, வாங்க தலைவரே, வாங்க தலைவரே, வாங்க தலைவரே. என்னப்பா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இந்த தடவை நம்ம ஆச்சுதான். வாங்க தலைவரே, மேல உட்காருங்க. வாங்க, நீங்களும் வாங்க, பக்கத்துல வந்து உட்காருங்க. ஐயா பக்கத்துல. இப்ப தபால் சொல்லி இருக்காங்க, அதுல நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அப்படியா? சரி 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 சரி. அடுத்து என்ன, நம்ம ஊர்க்காரவங்க நமக்கு தானே போட்டிருப்பாங்க. நம்ம பண்ணத செலவுக்கு நமக்கு தானே போடுவாங்க. இவன் வேற. அது என்ன கையில மாலையெல்லாம்? தலைவரே, எப்படியா இருந்தாலும் இந்த தடவை நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அந்த நேரத்துல போய் எங்கிட்ட மாலையெல்லாம் வாங்கிட்டு வர்றது? அதான் பட்டாசுல இருந்து மாலையில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வரிசையா அடுக்கி வச்சிருக்கோம். லட்டு கிட்டுன்னு யாருக்கு என்ன வேணுமோ கொடுக்கணும்னு. என்ன, அவர் கீழே உட்கார்ந்திருக்காரு, ஒரு சேர் எதுவும் கொடுத்திருக்கலாம்ல? இருந்தது 2 சேர் தான், அது உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தேன். என்ன சொக்கு, இதுல உட்காருங்களா? இல்லங்க, இருக்கட்டும். இப்பயே யார் ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு சும்மா அப்படி கால் கடுக்க உட்கார்ந்து இருக்கணும்? வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? ஏங்க, டெபாசிட்டாவது வாங்குவோமா என்னன்னு தெரியாது, அதனால அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போகணும் தானே. ஆமா ஆமா, வீட்டுக்கு போயிட்டா அது எதுவுமே தெரியாம போயிடுமே. இருக்கட்டும் இருக்கட்டும், இருந்து பார்த்துட்டு போங்க. அன்னைக்கு பூத்துல தான் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே செஞ்சிருக்கோம், அது என் கையால செஞ்சிருக்கேன். நல்ல மனமான மனம். நீங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டது கூட கிடையாது. நம்ம வீட்ல வந்து நல்லா சாப்பிட்டு போங்க. உங்க வைப்புக்கும் வந்து கட்டி எடுத்துக்கிட்டு போங்க. என்னம்மா, எதுக்கு இப்பயே எந்திரிச்ச? தூங்குமா, அப்புறமேட்டுக்கு எந்திரிச்சுக்குவ. ஐயோ இருக்கட்டும்மா. என்னம்மா, நீங்க எதுக்கு என்னை எழுப்பி இருக்கலாம்ல? எல்லா வேலையும் நீங்களே கடந்து செய்யணுமா?
நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க போறேன். நேத்தே ஊர்ல இருந்து வந்தது, உடம்பெல்லாம் அசதியா கிடக்கும். அதனாலதான் கம்முன்னு நீ தூங்கட்டும்ட்டு தான் எழுப்பல. எந்திரிச்சா நீ ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன். இத்தனை நாள் தான் ஓடி 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 ஊறுபட்ட வேலையை செஞ்ச. இனிமேலாவது வீட்டுல இருந்து ஓய்வெடுமா, நான் பாத்துக்கிறேன். இதான் பால் இப்பதான் வாங்கிட்டு வந்தேன், ஃப்ரிட்ஜில் கிடக்கவும் நல்லா ஐஸ் கட்டி கணக்கா இருக்குது. கொஞ்சம் தண்ணியில போட்டா அது கொஞ்சம் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறம் டீ வச்சு எழுப்புறேன். கம்முனு படுமா. ஆமா, விடிஞ்சு இம்பிட்டு நேரம் ஆனதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். போங்க கொடுங்கம்மா, நான் போய் பாலை காய வைக்கிறேன், நீங்க கம்முனு போய் உட்காருங்க. அட வேண்டாம்மா, அட கம்முனு இருங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். கம்முனு படுமானா கேட்குற அந்த புள்ள. அப்படி ஆமா ஆமா, இந்த தடவையும் நம்ம தான். ஆ அதெல்லாம் பார்த்து பண்ணிடுவோம், நீங்க அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. பாவம் சொக்கண்ணனை நினைக்கவும் கவலையா இருக்குது. என்ன பண்றது? மேலிடத்துல மோதக்கூடாது. நம்ம தகுதி அறிஞ்சு ஒவ்வொன்றையும் பண்ணணும். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் தலை குனிஞ்சு நிக்கணும். முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை அறிவிப்பு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. யாரு என்னன்னு தெரியலையே. முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை வெற்றி பெற்றவர். சொல்லுங்க. தனியாக சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, அழகுன்னு சொல்லிட்டு போங்க. முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை வெற்றி பெற்றவர் அழகு. முதல்ல மட்டும் இல்ல, 2, 3லயும் அடுத்து நாங்க தான். அதான் நாங்க தான் சார் சொல்லுவோம், நீங்க சொல்லக்கூடாது. அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சொக்கு, உங்க ரிசல்ட் நீங்க குனிஞ்சு இருக்கிற மாதிரியே தலை குனிஞ்சு போச்சு. நீ வீட்டுக்கு கிளம்புங்க. அப்படிங்களாங்க? நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா சொன்னாங்க நான் ராசிக்காரி, நான் அப்படி இப்படின்னு. நீங்கள் தான் என்னமோ நம்பவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, மாமா என் ராசிப்படி எப்படி ஜெயிச்சு வரப்போறாருன்னு மட்டும் பாருங்க. என்னவா என்னவா? ஏம்மா, தபால் எண்ணிக்கையிலையும் சுற்றுலையும் மாமா தான் ஜெயிச்சிருக்காராம்மா. ஏண்டி நீங்க எதுக்குடி அத போய் தனியா என்னணும்? நான் தான் வீட்ல இருந்துகிட்டே தனிச்சு சொல்றேனே. ராத்திரி தான் எனக்கு கனவு வந்துச்சு, நம்ம சம்மந்தி மாலை போட்டு குதிரை வண்டியில வராருன்னு. கண்டிப்பா பாரு, நம்ம சம்மந்தி தான் ஜெயிக்க போறாரு. அப்புறம் இந்த ஊர்க்காரிகளே வாய பொளக்க போறாளுங்க. அதுவும் இல்லாம நம்ம பின்னாடி வீட்டுக்காரி இருக்காளே, அந்த முனியம்மா, அவ எத்தனை நாள் காஞ்சி போய் கடந்தா. இவளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, அப்படி கல்யாணம் பண்ணாலும் இவளை வாழ்றது கஷ்டம், அப்படி இப்படின்னு உன்னை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுனா. இப்ப அவகிட்ட போய் சொல்லுவான், என் புள்ள தலைவர் வீட்டு மருமவன்னு. சீக்கிரம் நகை நட்டெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வா. இன்னைக்கு அவ வெளியத்தான் எங்கிட்ட உக்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு திரிவா. அவ மூஞ்சில நல்ல ஒரு மிதி மிதிச்சு காட்டிட்டு வருவான். ஏம்மா, எதுக்குமா அதெல்லாம்? இல்லடி, இந்த ஊர்க்காரிகளாம் சொன்னாங்கல்ல, உன் பிள்ளைக்கு நீ எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன்னு. அப்படியும் கல்யாணத்துல பல பிரச்சனை வந்தாலும் பெரிய தலைவர் குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டேன்ல. இப்போ ஒரு ராசிப்படி மறுபடியும் தலைவர் தான் தலைவராக போறாரு. அப்புறம் என்னடி, வாடி நகையை அள்ளி போட்டுக்கிட்டு வா. எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூஜை போட்டு வருவான். சரிம்மா. என்னைக்கு நான் வச்ச குறி தப்புனதே கிடையாது. என் சம்மந்தி இந்த தடவை ஜெயிப்பாரு. அதே போல இந்த ஊர்க்காரிகள்லாம் வாய பொழுது வயிறு சாவ போறாளுங்க. யாருக்கிட்ட? எங்ககிட்டயேவா? விடுவோமா நாங்க? இன்னைக்கு நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் ஒரு அலப்பறைய கூட்டி விட்டு வாரேன். ஊர்க்காரிகளை வெந்து புழுங்கி போகணும். ஐயோ ஐயோ, இந்த முனியம்மா முகத்தில ஈ ஆட